ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம். நம்மளோட என்என்கே, அதாவது நீ நான் காதல் சீரியல் முடியுது அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. நம்மளோட ஹீரோவோட மாமா கேரக்டர் பண்ணுறவரும் 2 பேரும் ஹாய் ராகவ் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங்னு சொல்லி அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணுறது தொடருது. என்னென்னா, எப்படி நம்மளுக்கே தெரியல, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆகுது அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு வகை ப்ரொமோஷனும் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க பேசுகிறத கேட்ட உடனே, ஐயய்யோ! அப்போ சும்மா தான் சொன்னாங்களா? எண்ட் ஆகலையா? அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளோட நீ நான் காதலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து போயிருக்கு போல இருக்கு. அங்கேருந்து என்என்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆயிருந்துச்சு. பயங்கரமான ஃபைட் சீக்வென்ஸ் வந்து போச்சு போல இருக்கு இன்னைக்கு ஷூட்டிங். அதாவது மாமாக்கும் மச்சானுக்கும் இடையில. மேபி அக்காவை வந்து கடத்திட்டு போகிறது அந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது இருக்குமா? அதில் வந்து ராகவ் வந்து ஃபைட் பண்ணி அக்காவை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி வரப்போகுதா அப்படின்னு தெரியல. அதை போஸ்ட் பண்ண பர்சன்கிட்டையும் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணேன். என்னென்னா, என்என்கே வந்து லாஸ்ட் டே ஷூட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம என்என்கே டீம் வந்து ஒருத்தருமே அந்த லாஸ்ட் டே அப்டேட் வந்து குடுக்கல. அது ரொம்பவே வருத்தமா இருந்தது. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் சாய் கிங்ஸ் அங்க அந்த ஒரு டீ கப்பு மட்டும் போஸ்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மைன்யூட்டா சோகமான சாங் போட்டு. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்ற அப்டேட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்ல ஒரு சீரியல் சீக்கிரமா எண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. இது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம்.